Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துட்டே இருக்கும். ஹலோ எவ்ரிவன், டுடேஸ் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஜி டெட் இங்கிலீஷ் யூனிட் 6ல் நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ரோஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ரோஸோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த வேர்ல்டு கம்யூனிட்டி, வெரி இம்பார்ட்டண்ட் ஒர்க்கு. அண்ட் தென் இதை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ டுடேஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டுடேஸ் கர்நாடக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் இந்த ஒர்க்கை இப்போ நம்ம யூனிட் 6 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இது முடித்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய ஆத்தர் அண்ட் தே ஒர்க் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதில் எந்தெந்த ஆத்தருக்கெல்லாம் பென் நேம் இருக்குது, எந்தெந்த ஆத்தருக்கெல்லாம் ஃபுல் நேம் இருக்குது. இப்போ எஸ் ராதாகிருஷ்ணன் அப்படின்னு பார்க்குறோம்னா சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அப்படின்னு ஒரு ஃபுல் நேம் பார்க்குறோம். ஏபிஜே அப்துல் கலாம் அப்படின்னா அவுல் பக்கீர் ஜலாலுதீன் ஜைனுலாப்தீன் அப்துல் கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு ஆத்தருக்குமான ஃபுல் நேம் அண்ட் தென் வந்து ஸ்பெஷல் நேமோ பென் நேமோ ஏதாவது இருந்தால் அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, அது வந்து கேள்விகளாக வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ 4 ஆப்ஷன் கொடுத்து அதில் எஸ் ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறது எதை சொல்லுது அப்படின்னா எஸ்லேயே ஸ்டார்ட் ஆகக்கூடிய 4 ஊர் பேரை சொல்லி ஒரு 3 ஊர் பேர் தென் சர்வப்பள்ளி கொடுத்து நம்மளுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஃபெமிலியராக இருக்க மாதிரி நம்மளுக்கு இருந்தாலும் ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு பேர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம ரொம்ப யோசிப்போம். இப்போ ஆர்எல் ஸ்டீஃபன்ஸ்டன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கொடுத்தாங்கன்னா அப்போ ஆர்எல் என்ன எதுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இவங்களுடைய ஃபுல் நேம் என்ன, ஷார்ட்டாக இவங்க கொடுத்துருக்காங்க, இதுக்கான ஃபுல் நேம் என்ன, ஆர் பென் நேம் ஏதாவது இருக்கா, சூடோ நேம் ஏதாவது இருக்கா, ஏதாவது ஸ்பெஷல் நேம் வந்து இருக்கா, யூனிக் நேம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அதை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு கேள்வியாவது வரதுக்கு நம்மளுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்மளோட இந்த 10 யூனிட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே லிட்ரேச்சரில் தான் கேட்குறாங்க அப்படிங்கிறனால எதிலிருந்து வேணால் கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரு இதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இப்போ கண்டென்ட்குள்ளே போகிறோம். இந்த வேர்ல்டு கம்யூனிட்டி அப்படிங்கிற பேரை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ இந்த வேர்ல்டு கம்யூனிட்டி அப்படின்னா ஆஸ் அ வேர்ல்டு ஒரு கம்யூனிட்டியாக நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறது தான். ஒரு குழுமமாக ஒரு குழுவாக நம்ம பார்க்குறோம், ஒரே மக்களாக வந்து நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வேர்ல்டு கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதை சொல்லியிருக்கிறது யார் அப்படின்னா எஸ் ராதாகிருஷ்ணன். ஸோ நான் இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு ஒர்க்கில் சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ப்ரோஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆஸ் வெல் அஸ் ரைட்டராகவும் இருக்காங்க, பொலிட்டீஷியனாகவும் இருக்காங்க, ரொம்ப ஃபெமிலியர் ஃபிகராகவும் இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடியவங்களுக்குலாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய அந்த லைஃப் ஹிஸ்ட்ரியை நம்ம டீட்டெயிலாக ஒரு தடவை படிச்சுக்கணும். அது நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அந்த மாதிரி யார் யாரெல்லாம் சொல்லியிருந்தேன் அப்படின்னா நான் மகாத்மா காந்தி, ஏபிஜே அப்துல் கலாம், ராதாகிருஷ்ணன் இவங்களை எல்லாத்தையும் நம்ம ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் இப்போ உங்களோட ஆத்தர் இன்ட்ரடக்ஷனில் ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும்தான் தரேன். இதை தவிர்த்து நிறையாவே நீங்கள் இவங்களை பற்றி படிச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இவங்களோட பொலிட்டிக்கல் பற்றி கேட்குறாங்களா கொஷின்னு, லிட்ரேச்சர் ஓரியன்டாக கேட்குறாங்களான்னு நம்ம சொல்லவே முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ரொம்ப ஃபெமிலியராக இருக்கக்கூடிய ரைட்டர்ஸ், நாட் ஓன்லி திஸ் யூனிட் ஃபார் ஆல் த யூனிட்ஸ் இது ஓகேங்களா? ஸோ மற்ற எந்த அதர் யூனிட்ஸில் கூட ரொம்ப ஃபெமிலியராக இப்போ ஷேக்ஸ்பியர் எடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்க, ஷேக்ஸ்பியர் பற்றி கொடுத்துருக்க விஷயங்கள் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்காமல் அதை தவிர்த்து நிறையா விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்லேயும் இப்போ அமெரிக்கன் லிட்ரேச்சர்லனா எமர்சன் பற்றி, நம்மளோட இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ்னால் இந்த மாதிரி ப்ரோஸ் ரைட்டர்ஸ் பற்றி, சரோஜினி நாயுடு பற்றி, அந்த மாதிரி ரொம்ப ஃபெமிலியரான ஆஸ் வெல் அஸ் பொலிட்டிக்கல்லையும் சம்மந்தப்பட்ட இந்த மாதிரியான ரைட்டர்ஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லைஃப் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு எங்கேருந்து கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னே நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ பர்டிகுலராக இந்த ஒர்க்லேருந்து மட்டும்தான் நம்மளுக்கு கேள்வி கேட்பாங்க, இதை தவிர வேறு இதில் கேள்வி கேட்க மாட்டாங்க நம்ம சொல்லவே முடியாது. அந்தந்த ரைட்டர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியக்கூடிய எந்த கேள்விகளை வேணால் அவங்க கேட்கலாம். ஸோ நம்ம பிஃபோர் எக்ஸாம் எல்லா விதமான கேள்விகளுக்கும் தயாராக இருக்கணும். ஸோ யூ ஹாவ் அ டைம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக இந்த மாதிரியான இதை வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். அது உங்களுக்காக
ஒரு நல்ல விஷயம். இல்லை என்னால் முடியாது அப்படின்னா தட்ஸ் யோர் விஷ், டோன்ட் நீட் டு கம்பல் யூ, ஓகேவா? ஸோ நான் எனக்கான ஒரு விஷயமாக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் பார்க்குறோம். எஸ் ராதாகிருஷ்ணன் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ரொம்ப நல்லா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான். ஸ்கூல் டேஸ்லேருந்து இப்போ வரைக்கும் நம்ம இவரை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நினைக்காம இருக்கவே மாட்டோம் இல்லைங்களா? ஸோ ஏன் அப்படின்னா இவரோட பர்த்டேவை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டீச்சர்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இப்போ ஒவ்வொரு டீச்சர்ஸ் டே அன்றைக்குமே இவரை பற்றி படம் வரைவாங்க, தென் வந்து ஸ்பீச்சஸ்லாம் நடத்துவாங்க, அப்புறம் அந்த ரிட்டன் கட்டுரை போட்டிகள்லாம் நடத்துவாங்க. அந்த மாதிரி நிறைய வந்து இந்த டைமில் செலிப்ரேட் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஸோ ஒவ்வொரு வருஷமுமே நம்ம இவரை மறக்காமல் ஸ்டில் இப்போ வரைக்குமே நம்ம என்ன பண்ணுறோம், அந்த டீச்சர்ஸ் டேவை கொண்டாடிட்டுருக்கோம். அப்போ கண்டிப்பாக இவர் எப்படிப்பட்டவருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரைட்டர் தான் நம்ம சொல்லணும். ஸோ அவருடைய ஃபுல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். ஸோ சர்வப்பள்ளிங்கிறது அவருடைய வில்லேஜுக்கான நேம், அவருடைய ஹோம் டவுனுக்கான நேம். ஸோ சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் எப்போ பிறந்திருக்காருங்க? செப்டம்பர் 5, 1888 திருத்தணியில் பிறக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய ஃபேமிலி வந்து தெலுங்கு ஃபேமிலி. ஸோ அதோட மதர் டங் என்னவா இருக்குது அப்படின்னா தெலுங்கா இருக்குது. ஆனால் வந்துட்டு இவர் எங்கே பிறக்கிறாரு அப்படின்னா அட் ப்ரெசன்ட் இவர் பிறக்கும்போது இவங்க இருக்கிறது அந்த மദ്രാஸ் சிட்டி லிமிட்டில் வரக்கூடிய திருத்தணி அப்படிங்கிற இடத்துல தான் இருக்காங்க. ஸோ டைடு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா April 17, 1975 மெட்ராஸில் இருக்கும்போது தான் இறந்துடுறாங்க. ஸோ சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் எப்போ பிறக்கிறாரு? செப்டம்பர் 5, 1888 திருத்தணியில் பிறக்கிறாரு. டைடு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா April 17, 1975 மெட்ராஸில் இறக்குறாரு. ஸோ இவங்களுடைய ஸ்பவுஸ், இவங்களோட ஒய்ஃபை நம்ம யாரை பார்க்குறோம் அப்படின்னா சிவகாமு ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவங்கள பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்பவுசஸ் நேம் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ சிவகாமு ராதாகிருஷ்ணன். சன் பார்த்தீங்க, இவங்களுக்கு டாட்டர்ஸ் நிறையா இருக்காங்க. மோர் தென் 5 to 6 டாட்டர்ஸ் இருக்காங்க. ஒன்லி ஒன் சன் தான். அந்த சன் பேர் என்ன அப்படின்னா சர்வப்பள்ளி கோபால். ஸோ நம்மளுடைய சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனுடைய மகன் சன் நேம் என்ன அப்படின்னா சர்வப்பள்ளி கோபால் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இவங்க அப்பா ராதாகிருஷ்ணனோட ஃபாதர் மதர் யார் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ராதாகிருஷ்ணனுடைய ஃபாதர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வப்பள்ளி வீராசாமி. சர்வப்பள்ளி வீராசாமி. மதர் வந்து சீத்தம்மா. ஸோ இவங்க 4 பேரை நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து ராதாகிருஷ்ணனுக்கு ஒய்ஃபு, அவங்க யாருன்னா சிவகாமு. ரெண்டாவது வந்து அவங்களுடைய பையன் சன் வந்து சர்வப்பள்ளி கோபால். அப்பா வந்து சர்வப்பள்ளி வீராசாமி. அண்ட் அம்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீதம்மா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த 4 கேரக்டர் பார்க்குறோம். அண்ட் தென் ராதாகிருஷ்ணன் கமெண்டட் Professor Hogg as my distinguished teacher and as one of the greatest Christian thinkers we had in India. ஸோ இவருடைய லைஃப் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ராதாகிருஷ்ணன் வந்து ஒரு நல்ல ஃபேமிலியில் தான் பிறக்கிறாரு. ஸோ நல்லா பிறக்கக்கூடிய அவருக்கு வந்து நிறைய காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸில் போய் படிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து கிடைக்குது. அப்படி இவருடைய யூனிவர்சிட்டி டியூட்டராக இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர் ஹாக் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா மை டிஸ்டிங்விஷ்டு டீச்சர் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொன்று என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கிறிஸ்டியன் திங்கர்ஸ் வி ஹேட் இன் இந்தியா. ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கிறிஸ்டியன் திங்கர் வி ஹேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய ராதாகிருஷ்ணன் வந்து எந்த ப்ரொஃபஸரை பற்றி மை டிஸ்டிங்விஷ்டு டீச்சர்னு சொல்கிறாரு அப்படின்னா தட் இஸ் ஹாக். அதே போல் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கிறிஸ்டியன் திங்கர் வி ஹேட் இன் இந்தியா அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது ரெண்டுமே யாரை பற்றி சொல்கிறாரு? ப்ரொஃபஸர் ஹாகை பற்றி சொல்கிறாரு. யார் சொல்கிறா? ராதாகிருஷ்ணன் சொல்கிறாரு. His birthday has since been celebrated as Teachers Day in India. Yes, of course. September 5 நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா since we celebrated as a Teachers Day இல்லைங்களா? ஸோ அதனால் அவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் அப்படிங்கிறத பார்க்குறோம். தென் இவருடைய அவார்ட்ஸ் பார்க்குறோம். என்ன அவார்டு வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரத் ரத்னா 1954 வாங்கியிருக்காரு. ஸோ பாரத் ரத்னா அவார்டு எப்போ வாங்கியிருக்காருங்க? 1954 வாங்கியிருக்காரு. தென் ஆர்டர் ஆஃப் மெரிட் அப்படிங்கிற அவார்டை 1963 வாங்குறாரு. ஆர்டர் ஆஃப் மெரிட் அப்படிங்கிறத 1963 வாங்குறாரு. த பீஸ் ப்ரைஸ் ஆஃப் த ஜெர்மன் புக் ட்ரேட் அப்படிங்கிறது 1961 வாங்குறாரு. ஸோ ஆர்டர் ஆஃப் மெரிட் அப்படிங்கிறது 1963 பாரத் ரத்னா அப்படிங்கிறது 1954
ஆர்டர் ஆஃப் மெரிட் அப்படிங்கிறது 1963ல், அண்ட் தென் த பீஸ் ப்ரைஸ் ஆஃப் ஜெர்மன் புக் ட்ரேட் அப்படிங்கிறது 1961ல் வாங்குறாரு. அண்ட் தென் 1968ல் சாகித்ய அகாடமி ஃபெலோஷிப் அப்படிங்கிற அவார்டை வாங்குறாரு. ஸோ இந்த ஃபெலோஷிப் அவார்டு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இவர் தான் வாங்குறாரு. சாகித்ய அகாடமி அவார்ட்லேயே இன்னொரு கேட்டகரியில் இருக்கக்கூடிய சாகித்ய அகாடமி ஃபெலோஷிப் அவார்டு அப்படிங்கிறத 1968ல் வாங்குறாரு. ஸோ இந்த அவார்டை ஃபர்ஸ்ட் வாங்கினது யார் அப்படின்னா நம்மளுடைய ராதாகிருஷ்ணன் தான். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் ராதாகிருஷ்ணன் பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் தென் அவருடைய இன்னும் கொஞ்சம் பொலிட்டிக்கல் இது என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம். when India became independent in 1947 இந்தியா இண்டிபெண்ட் கிடைச்சதுக்கப்புறம், இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரீடம் கிடைச்சதுக்கப்புறம் இவர் என்னவா இருக்காரு அப்படின்னா ராதாகிருஷ்ணன் ரெப்ரசன்டட் இந்தியா அட் யுனெஸ்கோ. யுனெஸ்கோவில் இந்தியாவோட பிரசிடெண்ட்டாக இருக்கிறது யார் அப்படின்னா அது வந்து ராதாகிருஷ்ணனாக இருக்கார். ஸோ நம்மளுக்கு தெரியும் யுனெஸ்கோங்கிறது என்ன அப்படின்ட்டு. ஸோ இந்த யுனெஸ்கோவில் 1946லேருந்து 52 வரைக்கும் இந்தியனோட பிரசிடெண்ட்டாக இருக்கிறது யார், ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறது, இந்தியாவோட ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறது யார் அப்படின்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் தான் இருக்கார். And then ambassador of India to the Soviet Union 1949 to 52. ஸோ சோவியத் யூனியனில் இந்தியாவுக்கான அம்பாசிடராக யார் இருக்காங்க அப்படின்னா 1949 to 42 வரைக்கும் நம்மளுடைய ராதாகிருஷ்ணன் தான் இருக்கார். அண்ட் தென் ஹி இஸ் த செகண்ட் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா 1962 to 1967. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடியே அப்துல் கலாமையும் பிரசிடெண்ட்டுன்னு பார்த்துக்கோம், இவரையும் பார்க்குறோம். தட் இஸ் செகண்ட் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னா தட் இஸ் ராதாகிருஷ்ணன் 1962 to 1967 அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போ நம்மளுடைய ராதாகிருஷ்ணனுடைய அதர் ஒர்க்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்தியன் ஃபிலாசபி அப்படிங்கிறத 1923லேருந்து 27 வரைக்கும் எழுதியிருக்காரு. ஸோ 2 வால்யூம்ஸாக இது என்ன ஆயிருக்கு அப்படின்னா பப்ளிஷ் ஆயிருக்கு. இது இந்தியன் ஃபிலாசபி அப்படிங்கிறத 1923லேருந்து 27 வரைக்கும் எழுதியிருக்காரு. இது 2 வால்யூமில் பப்ளிஷ் ஆயிருக்கு. அண்ட் தென் த ஃபிலாசபி ஆஃப் உபனிஷத் அப்படிங்கிறது 1924ல் நம்மளுக்கு பப்ளிஷ் ஆகிருக்கு. த ஃபிலாசபி ஆஃப் உபனிஷத் அப்படிங்கிறது 1924ல் பப்ளிஷ் ஆகிருக்கு. தென் an idealist view of life அப்படிங்கிறது 1932ல் பப்ளிஷ் ஆகிருக்கு. த ஐடியலிஸ்ட் வியூ ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது 1932ல் பப்ளிஷ் ஆகிருக்கு. தென் ஈஸ்டர்ன் ரிலீஜியன் அண்ட் வெஸ்டர்ன் தாட்ஸ் அப்படிங்கிறது 1939ல் பப்ளிஷ் ஆகிருக்கு. தென் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் சம் ரிஃப்ளெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது 1955ல் பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ இவரை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படிங்கன்னா பிஃபோர் இண்டிபெண்டன்ஸை இவர் எஜுகேஷனில் ரொம்ப நல்லா இருக்கார். ஸோ அப்படி படிக்கக்கூடிய காலகட்டத்தில் ராதாகிருஷ்ணனுக்கு வந்து இந்த நம்மளுடைய கல்ச்சரும் நம்மளில் இருக்கக்கூடிய சடங்குகள் சம்பிரதாயங்கள் அதன் மேலே இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பை பார்க்க முடியுது. அதே போல் வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு போகும்போது அங்கே எப்படி அவங்க வந்து ரொம்ப லிபரலாக இருக்காங்கன்றதையும் பார்க்க முடியுது. ஸோ இப்போ இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா என்ன மாதிரியான ரிச்சுவல்ஸ் என்ன மாதிரியான அந்த கஸ்டம்ஸ் மட்டும் நம்மளுக்கு தேவைப்படுதோ அதை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு தேவையில்லாத கஸ்டம்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறலாம், நம்ம விட்டுறலாம். ரொம்பவும் வந்து நம்ம மக்களை என்ன பண்ணக்கூடாது, இந்த ரிச்சுவல்ஸு கஸ்டம்ஸு ஃபிலாசபி இந்து ஃபிலாசபி அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுல ராதாகிருஷ்ணன் ரொம்பவுமே கவனமாக இருக்கார். ஸோ அதனால் எப்போவுமே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் 2 கல்ச்சரையும் அவர் நிறைய கம்பேர் பண்ணுறாரு. ஸோ ஈஸ்டில் இருக்க விஷயங்கள் என்னெல்லாம் வெஸ்ட்டுக்கு போயிருக்கு, வெஸ்ட்டில் இருக்க விஷயங்கள் என்னெல்லாம் ஈஸ்ட்டுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை இவர் சொல்லிகிட்டே இருக்கார். ஸோ அதனால தான் இவர் ரொம்பவும் ஃபெமிலியர் ஆகுறாரு. ஸோ அதே போல் இவர் என்னவா இருக்காருங்க, காலேஜில் ப்ரொஃபஸராகவும் இருக்கார். ஸோ அதில் ரொம்பவுமே இவர் நல்ல வெல் அண்ட் குட்டாக இருக்கனால இவரோட அந்த டீச்சிங் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஓவரால் வியூ மட்டும்தான் பார்க்குறோம். எதை பார்க்குறோம் அப்படின்னா ஆத்தருடைய இன்ட்ரடக்ஷனில் எஸ் ராதாகிருஷ்ணன் பற்றி பார்க்குறோம். எங்கே பிறக்கிறாரு, எங்கே இறக்குறாரு, ஸ்பவுஸ் யார், சன் யார், ஃபாதர் மதர் யார். ஸோ அவருடைய ரொம்ப முக்கியமான விஷயங்களை சொல்லக்கூடிய ப்ரொஃபஸர் ஹாக வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா மை டிஸ்டிங்விஷ்டு டீச்சர் அப்படின்னு சொல்கிறாரு. ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கிறிஸ்டியன் திங்கர் வி ஹேட் இன் இந்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ரெண்டாவது இவருடைய பர்த்டே தான் நம்ம டீச்சர்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம் பார்த்துட்டோம். பாரத் ரத்னா அவார்டு வாங்குறாரு, ஆர்டர் ஆஃப் மெரிட் வாங்குறாரு. அண்ட் தென் த பீஸ் ப்ரைஸ் ஆஃப் த ஜெர்மன் புக் ட்ரேட் அப்படிங்கிறதையும் வாங்குறாரு. தென் வந்து 1968ல் சாகித்ய அகாடமி
ஃபெலோஷிப் அவார்டை வாங்குறாரு ஃபர்ஸ்ட் டைமாக. தென் வந்து when இந்தியா பிகம் இண்டிபெண்ட் பொலிட்டிக்கலில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்தியா ஃப்ரீடம் கிடைச்சதுக்கு அப்புறமா இவர் வந்து யுனெஸ்கோவோட ரெப்ரசன்டேட்டிவாக இந்தியாவுக்காக இருக்கார். அண்ட் தென் வந்து சோவியத் யூனியன்லேயும் இருக்கார். ஸோ சோவியத் யூனியன்லேயும் 49 to 52 இந்தியாவோட அம்பாசிடராக இருக்கார். அண்ட் தென் த செகண்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவா 62 to 67 வரைக்கும் இவர் இருக்கார். ஸோ இவரோட அதர் ஒர்க்ஸ் நம்ம பார்க்குறோம். இந்த வேர்ல்டு கம்யூனிட்டி இல்லாமல் அதர் ஒர்க்ஸ் பார்க்குறோம். தட் இஸ் இந்தியன் philosophy ஆஃப் உபனிஷத் அண்ட் ஐடியலிஸ்ட் வியூ ஆஃப் லைஃப் அண்ட் தென் ஈஸ்டர் ரிலீஜியன் அண்ட் வெஸ்டர்ன் தாட்ஸ். ஈஸ்டர்ன் ரிலீஜியன் அண்ட் வெஸ்டர்ன் தாட்ஸு, ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் சம் ரிஃப்ளெக்ஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒர்க் ஒரு ஆத்தருடைய அதர் ஒர்க்ஸு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம தெளிவாக படிச்சுக்கணும். அதே போல் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த முக்கியமான ரைட்டர்ஸோட லைஃப் ஹிஸ்ட்ரியை ஓரளவு நம்ம ரீட் அவுட் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு இந்த வேர்ல்டு கம்யூனிட்டியோட சம்மரி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ தட் இந்த வேர்ல்டு கம்யூனிட்டியில் நம்மளுடைய ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிற சம்மரியை தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ல்டு கம்யூனிட்டி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு 4-5 விஷயங்களை மட்டும் நம்ம முன்னே தெரிஞ்சுக்கணும். ஸோ இது எந்த மாதிரியான ஒரு வியூவை நம்மளுக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்மளுடைய ராதாகிருஷ்ணன் வந்து இப்போ வேர்ல்டு வார் நடந்துச்சு, நிறைய வேர்ல்டு வார் டிசாஸ்டர்ஸ்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இந்தியாவும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃப்ரீடம் கிடைச்சிருச்சு. ஆனால் இப்போவுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திரும்பவும் வந்து வேர்ல்டு வார் வராது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா, மக்கள் திரும்பவும் சஃபர் ஆகாமல் இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டினை நம்மளுக்கு கொடுக்குறாரு. அதாவது வேர்ல்டு வாரு இல்லை அதுக்கு முன்னாடியான வாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னா, ஒன்லி ஃபார் த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ்க்கு தான் நடந்தது. ஸோ இந்த கண்ட்ரியை காப்பாற்றக்கூடிய சோல்ஜர்ஸ், ஆப்போசிட் கண்ட்ரியை எனிமி கண்ட்ரியை காப்பாற்றக்கூடிய சோல்ஜர்ஸ். இந்த இப்போ நம்மளுடைய அங்கே இது காஷ்மீரில் நடக்குது இல்லைங்களா, நம்மளுடைய சோல்ஜர்ஸ்க்கும் மேபி சைனாவுடைய சோல்ஜர்ஸ்க்கும் பாகிஸ்தானுடைய சோல்ஜர்ஸ்க்கும் தான் நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா சண்டை நடந்துட்டு இருக்கும். அது வந்து நம்மளுடைய நாட்டை இருக்கக்கூடிய அந்த பீப்புளை சிட்டிசன்ஸை பாதிக்குமா அப்படின்னா ஒரு மோஸ்ட்லி அவங்க வந்து பாதிக்கப்பட மாட்டாங்க. மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க, அந்த மிலிட்ரி லெவல்லையே அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கேயே ஸ்டாப் பண்ணி வைப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்குன்னு சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அது இப்போ இதுக்கு முன்னாடி காலகட்டங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வேர்ல்டு வார் 1 அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, வேர்ல்டு வார் 1 பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்து மிலிட்ரி பீப்புள் தான் வந்து இறந்தாங்க. கொஞ்சமாக சிட்டிசன்ஸ் தவறுதலாக தான் வந்து பீப்புள் ஆஃப் த கண்ட்ரி வந்து இறந்தாங்க. அண்ட் தென் வேர்ல்டு வார் 2 பார்த்தீங்க அப்படின்னா 50-50 ரேஷியோ வர மாதிரி 50% சோல்ஜர்ஸ் இருந்தாங்கன்னா 50% சிட்டிசன்ஸும் என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா இறக்கக்கூடிய தருவாய்க்கு இறந்துட்டாங்க. அந்த அளவு சுச்சுவேஷன் வந்து என்ன ஆயிடுச்சு, அன்பேலன்ஸ்டாக ஆயிடுச்சு. அண்ட் தென் கொரியன் வார் கூட சொல்கிறாங்க. இந்த கொரியன் வாரை கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது அதை விட மோசமாக மிலிட்ரி பீப்புளை விட பீப்புளுக்குள்ளேயே சிட்டிசன்ஸ்குள்ளாரையே ஆனால் இந்த அடிச்சுக்கிட்டு சாகிறது தான் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா அதிகமாயிருக்கு. அப்போ இருக்க எப்படி ஆகுது அப்படின்னா பீப்புளுக்கான ஒரு செக்யூரிட்டி அப்படிங்கிறது, சேஃப்டி அப்படிங்கிறது வந்து நாட்டுக்குள்ளே இல்லை அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி 2 கண்ட்ரி சண்டை போட்டுக்கும் போது ஒன்லி ஃபார் பொலிட்டிக்கல் இஷ்யூஸு அப்படின்னா வந்து பரவாயில்ல, அங்கே இருக்கக்கூடிய நாட்டுக்காகவே உயிர் தியாகம் செய்யக்கூடிய ஒரு சிலர் வந்து சாகுறாங்க அப்படின்னா பரவாயில்ல. ஆனால் மாஸாக பீப்புள்ஸ் சாகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கவலைப்படக்கூடிய விஷயம். அதுவும் ஸ்பெஷலாக எப்போ வந்து இந்த மாதிரி மாஸாக பீப்புள் வந்து இறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் கண்டுபிடிச்சாங்க இல்லைங்களா, இந்த ஹீரோஷிமா நாகாசாகி போட்டது, அப்புறம் ஹிட்லர் போட்ட அணுகுண்டுகள், இந்த மாதிரி நியூக்ளியர் வெப்பன்ஸ் எப்போ கண்டுபிடிச்சாங்களோ அப்போ இருந்து தான் இந்த உலகமானது ரொம்ப சுருங்கி போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி கூட ராஜாக்கள்லாம் வந்து என்ன பண்ணாங்கங்க, சண்டை போட்டாங்க இல்லையா. ராஜாக்களுடைய காலங்கள் பார்த்தீங்க, கிங்டமோட அந்த டைம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்போல்லாம் வந்து ஒரு நாட்டுக்காரங்களும் இன்னொரு நாட்டுக்காரங்களும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அவங்க எப்படி சண்டை போட்டுக்கிட்டாங்கங்க, அந்த சண்டையில் பங்கெடுக்கக்கூடிய மக்கள் மட்டும் பொதுமக்கள் இல்லாத வேற ஒரு இடத்துல போய் செப்பரேட்டாக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னுடைய நாட்டுக்காக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க.
அப்படி போட்டுட்டு இருக்கும்போது கூட அவங்கக்கிட்ட இவ்வளோ பெரிய பேராபத்தை ஏற்படுத்தக்கூடிய நியூக்ளியர் வெப்பன்ஸ்லாம் இல்லை. அதனால் கொஞ்சமான டெத் ரேஷியோ தான் இருந்தது. ஆனால் இந்த நியூக்ளியர் வெப்பனுங்கிறத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உலகமே ரொம்ப சுருங்கி போயிடுச்சு, குட்டி ஆயிடுச்சு. அந்த வெப்பன் பெருசாகவும் இந்த வேர்ல்டு வந்து ரொம்ப குட்டியாகவும் ஆயிடுச்சு. அந்தளவு இந்த ஒரு வெப்பனை வந்து நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து என்ன ஆயிடுது, பெரிய டிசாஸ்டர் வந்து உண்டாகுது. ஸோ இந்த நியூக்ளியர் வெப்பன்லாம் கண்டுபிடிச்சிட்ட இந்த சயின்டிஃபிக் சுச்சுவேஷனில் நம்மளுடைய வேர்ல்டுக்கு எது தேவை அப்படின்னு டாக்டர் ராதாகிருஷ்ணன் என்ன நினைக்கிறாரோ அதை தான் நம்மளுக்கு இந்த கட்டுரையில் சொல்லியிருக்காரு. புரியுதுங்களா? ஸோ இப்போ வேர்ல்டோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, ஒவ்வொரு கண்ட்ரியும் வந்து நிறையா வந்து அணு ஆயுதங்களை ரெடியாக நியூக்ளியர் வெப்பன்ஸை கண்டுபிடிச்சு ரெடியாக வச்சிட்ருக்காங்க. ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி கிட்ட சண்டைக்கு வருது அப்படின்னா அவங்க கண்ட்ரிலேருந்து கொஞ்சம் கூட மூவ் ஆகவே வேண்டாம். அவங்களுடைய அந்த மிலிட்ரி பேஸ்லேருந்து இவங்களுடைய மிலிட்ரி பேஸில் இருந்தும் தாராளமாக என்ன பண்ணிக்கலாம், குண்டுகளை போட்டுக்கலாம். ஆனால் அப்படி போடும்போது அதில் யார் வந்து அதிகமாக பாதிக்கப்படுவாங்க அப்படின்னா காமன் பீப்புள் தான் வந்து அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. அந்த கண்ட்ரியோட சிட்டிசன்ஸ் தான் வந்து ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அதனால இந்த மாதிரியான மக்களுக்கு இப்போ என்ன இல்லை அப்படின்னா அவங்களோட உயிருக்கு ஒரு சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி இல்லை. அப்போ மக்கள் வந்து சேஃப்டியாகவும் நிம்மதியாகவும் வாழ்கிறதுக்கு எது நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறத ரொம்ப ரிச்சுவலாகவோ ஸ்பிரிச்சுவலாகவோ சொல்லாமல் ஜென்ரலாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு எஸ்ஸே தான் நம்மளுடைய வேர்ல்டு கம்யூனிட்டி அப்படிங்கிறது. இந்த வேர்ல்டு கம்யூனிட்டியில் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். த ஹியூமன் ரேஸ் இஸ் இன்வால்வ் இன் அ நியூ ஸ்டேஜ் ஆஃப் ஹிஸ்ட்ரி. இப்போ அட் ப்ரெசண்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஹியூமன் ரேஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஒரு நியூ ஸ்டேஜுக்கு வந்து வந்திருக்கு இல்லைங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நியூக்ளியர் வெப்பன்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்ததை விடவும் இப்போ வந்து நம்ம நியூக்ளியர் வெப்பன்ஸு சயின்டிஃபிக் இனோவேஷன்ஸ்லாம் நிறையா பண்ணதுக்கப்புறமா நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா ஒரு நியூ ஸ்டேஜுக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். தென் த வேர்ல்ட் இஸ் டூ ஸ்மால் ஃபார் நியூக்ளியர் வெப்பன்ஸ். பீப்புள் ஆர் ரெஸ்ட்லெஸ், ஆல்டர்னேட்டிங் பிட்வீன் ஃபெய்த் அண்ட் டவுட், ஹோப் அண்ட் ஆங்ஸைட்டி. ஸோ இந்த வேர்ல்டு வார் 1ல் வேர்ல்டு வார் 2ல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாம் போட்டாங்க இல்லையா? ஸோ இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ்க்கு முன்னாடி நம்ம வேர்ல்டே ரொம்ப சுருங்கின மாதிரி குட்டியாக இருக்குது. வெப்பன் அந்த டிசாஸ்டர் அப்படிங்கிறது தான் பெருசாக இருக்குது, வேர்ல்டுங்கிறது குட்டியாக இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, இந்த போர் வந்து மக்கள் மனசில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா பீப்புள் ஆர் ரெஸ்ட்லெஸ், ஆல்டர்னேட் பிட்வீன் ஃபெய்த் அண்ட் டவுட்டு. நம்ம வந்து நல்லா இருப்போம் நம்பலாமா வேணாமா, நம்ம வந்து நல்லது பக்கம் போகலாமா கெட்டது பக்கம் போகலாமா அப்படின்னு ஃபெய்த்துக்கும் டவுட்டுக்கும் இடையில அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அப்படியே வந்து ஜிக்ஸாக்காக இருக்காங்க. ரெண்டாவது வந்து ஆல்டர்னேட்டாக யோசிக்கிறாங்க. அப்புறம் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காங்க. அப்புறம் அவங்கள்ட்ட என்ன இருக்குங்க, ஹோப்பு, ஆங்ஸைட்டி. இது ரெண்டுக்குமான பயங்கரமான ஒரு டிஃப்ரென்சஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ மக்கள் எல்லாம் இப்போ எப்படி இல்லைங்க, நார்மலாக இல்லை அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்கிறாங்க. அண்ட் த apathy of the masses and the indifferences of the classes have resulted in a creeping paralysis of the world. அதுதான் இந்த பீப்புள் வந்து இந்த நியூக்ளியர் வெப்பனால் மாசாக இறக்கிறதா இருக்கட்டும், நம்மளுடைய சொசைட்டியில் இருக்கக்கூடிய அந்த கிளாஸஸ்க்கான இன்டிஃப்ரென்சஸ்னால இது எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு க்ரீப்பிங் பராலிசிஸ் மாதிரி நம்மளோட பீப்புள் கிட்ட இருக்குது. ஒரு பராலிசிஸ் வந்தால் என்னங்க பண்ணுவாங்க, அவங்க ரொம்ப எயில்டாக இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி கண்ட்ரி முன்னேறத்துக்கு ஒரு எயிலிங்னஸ்ஸாக இருக்கிறது தான் இந்த பிரச்சனைகள். மக்கள் வந்து வேர்ல்டு வார் 2ஆல் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க, நிறைய கொரியன் வாரால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ பீப்புளோட நிலைமை எப்படி இருக்குன்னா யாரை நம்புறது நம்ப வேண்டாம், எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை நம்புறதா வேண்டாமா, நம்ம நம்பிக்கையாக வாழ்வோமா இல்லை முரண்பாடுகளாக இருப்போமா, நல்லவங்களா கெட்டவங்களா, இந்த மாதிரி நிறைய கான்ட்ரவர்சிஸ் அவங்களுக்குள்ள போயிட்டுருக்கு. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இந்த வார் தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ வேர்ல்டு பீஸ் இஸ் நாட் அ ட்ரீம் இன் அ ஷ்ரிங்கரிங் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சுருங்கி போன இந்த உலகத்தில் வேர்ல்டு பீஸ் அப்படிங்கிறது ஒரு ட்ரீம் கிடையாது அப்படின்னு இப்போ தான் அவருடைய அந்த தாட்டை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருங்க, இந்த சுருங்கி போன நியூக்ளியர் வெப்பனால் இந்த சுருங்கி போன இந்த உலகம் அப்படிங்கிறது என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த பீஸ், வேர்ல்டு பீஸ், மக்களுக்கான அமைதி அப்படிங்கிறது நாட் ஒன்லி அ ட்ரீம். இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், உருவாக்க முடியும். ஒரு அல்டிமேட் கோலாக இப்போ நம்ம மக்களுக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னா தட் இஸ் வேர்ல்டு பீஸ். வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே ரொம்ப சேஃப்டியாகவும் செக்யூர்டாகவும் இருக்கும். அப்படிங்கிறதுல வேர்ல்டு பீஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வேர்ல்டுக்குமே தேவைப்படுது.
ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த வேர்ல்டு பீஸ் அப்படிங்கிறது தான் நம்மளோட அல்டிமேட் கோலாக இருக்கணும். அது நாட் ஃபார் ட்ரீமாக இருக்காது அது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வில்லியம் ஜேம்ஸ் என்ன சொல்கிறாரா, மாரல் ஈக்குவலன்ஸ் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு, ஒரு எஸ்ஸே எழுதியிருக்காரு. யாருங்க? வில்லியம் ஜேம்ஸோட எஸ்ஸே தான் வந்து மாரல் ஈக்குவலன்ஸ் ஆஃப் வார் அப்படிங்கிறத சொல்கிறாரு. இதில் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு போர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அந்த போர் அந்த வாரில் எதெல்லாம் வந்து நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் இருக்குது. இப்போ ஒரு போர் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து மிலிட்ரி பேஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், மிலிட்ரி பீப்புளை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும், காமன் சிட்டிசன்ஸ் எல்லாம் நம்ம ஒன்றும் பண்ணக்கூடாது. அதே போல் அந்த ஹெட்டோட ரூல்ஸை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும், நம்மளா தானாக எதுவும் செஞ்சிடக்கூடாது, நம்மளோட கண்ட்ரிக்கு கெட்ட பேர் வர மாதிரி நம்ம நடந்துடக்கூடாதுன்னு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நம்ம போட்டுட்டு தான் நம்ம என்ன பண்ணணுங்க, கண்ட்ரியை வந்து லீட் பண்ணிட்டு போகணும், ஒரு வாரை லீட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு ஈக்குவலன்ஸ் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. அதில் சொல்கிறாரு, அதில் என்ன சொல்கிறாருன்னா, த ஐடியல்ஸ் ஆஃப் ஹானர் அண்ட் த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் எஃபிஷியன்சி அப்படிங்கிறாங்க. தான் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இதில் இருக்கீங்க அப்படின்னா தான் அது வந்து என்ன கொடுக்குங்க, உங்களுக்கு ஒரு ஹானரையோ உங்களோட எஃபிஷியன்சியையும் காட்டக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய கண்ட்ரி வந்து ஒரு குட்டி கண்ட்ரி கிட்ட, ஒரு குட்டி ஐலாண்டு கிட்ட வந்து போர் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த குட்டி ஐலாண்டால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் அவங்க தாக்கு பிடிப்பாங்க. பெரிய கண்ட்ரி கிட்ட நிறைய வெப்பன்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் அந்த கண்ட்ரி வந்து தன்னுடைய எஃபிஷியன்சியை காட்டுறதுக்காகவும் தன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வெல்த்தை காட்டுறதுக்காகவும் இவங்கள ஒரே இதில் போட்டு பெரிய குண்டா போட்டு அந்த ஐலாண்டையே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரையும் சாகடிச்சிட்டாங்கன்னா அது ஒரு ஹானர் கிடையாது, அது வந்து அந்த பெரிய கண்ட்ரிக்கான ஹானர் கிடையாது. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் அவங்கவுங்க எஃபிஷியன்சிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டைசேஷனும் ஒரு ஹானரும் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஒரு வழிமுறையுமே பின்பற்றாமல் அனாவசியமாக மக்களை கொண்டுட்டீங்க அப்படின்னா அவங்க நாட்டு மேலே இருக்கக்கூடிய ஒரு நன்னம்பிக்கை அப்படிங்கிறதே என்ன ஆகிடும் அப்படின்னா போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் இந்த வில்லியம் ஜேம்ஸோட புக்கில் சொல்கிறாங்க. ஸோ அதே தான் நம்மளுடைய ராதாகிருஷ்ணனும் சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்ன தேவைங்க, ஒரு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து தேவை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரி, அப்போ these have to be settled by a world organization and international authorityங்கிறாங்க. ஸோ இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வேர்ல்டு பீஸுங்கிறது நம்மளோட அல்டிமேட் கோல்னு சொல்லிட்டீங்க, வார் பண்ணுறதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்போ இது ரெண்டையும் எப்படி நம்ம சாத்தியமாக்குறது அப்படின்னா, இது ரெண்டையும் சாத்தியமாக்குறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணுமா, ஒரு வேர்ல்டு ஆர்கனைசேஷன் வேணும், ஒரு வேர்ல்டு ஆர்கனைசேஷன் வேணும். அந்த வேர்ல்டு ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் அத்தாரிட்டியோட இருக்கணும். ஒரே ஒரு கண்ட்ரி மட்டும் இருந்து நம்ம வந்து எல்லாம் பண்ணலாம், ஒரு கண்ட்ரி மட்டும் சேர்ந்து அப்படிலாம் கிடையாதுங்க. இது எப்படின்னா எல்லா கண்ட்ரியுமே, வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரியோ இல்லை மெஜாரிட்டி கண்ட்ரிஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்பைன் பண்ணி ஒரு வேர்ல்டு ஆர்கனைசேஷனை வந்து உருவாக்கலாம். இப்போ நம்மளுக்கு இருக்குது இல்லைங்களா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அந்த மாதிரி யுனெஸ்கோ, யூனிசெஃப், அப்புறம் வந்து நம்மளோட இது எல்லாமே வந்து இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு வேர்ல்டு ஆர்கனைசேஷன் வந்து நம்மளுக்கு வேண்டும். அந்த வேர்ல்டு ஆர்கனைசேஷன்லேயே என்ன இருக்கணும், நம்மளுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் அத்தாரிட்டி வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது இருக்கிற மாதிரி நம்மளுக்கு என்ன வேணுங்க, ஒரு சென்ட்ரான ஒரு பவர் வந்து நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னா எந்த கண்ட்ரியும் அந்த கண்ட்ரியோட பவரை மீறி நடந்துக்க முடியாது அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி இவர் சொல்கிறாரு. ஸோ காண்ட் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த எஸ்ஸேஸ் ஆன் பெர்பச்சுவல் பீஸ் அதில் என்ன சொல்கிறாருங்க, டிட் நாட் சஜஸ்ட் வேர்ல்டு ஸ்டேட் பட் அ குரூப் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. காண்ட் ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு, அதுதான் வந்து ஆன் அ பெர்பச்சுவல் பீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த பெர்பச்சுவல் பீஸ் அப்படிங்கிறதுல அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த வேர்ல்டு ஆர்கனைசேஷன் இருக்குது இல்லைங்களா, ஒரு காமன் யூனிட்டி இருக்கணும் இல்லையா, அது என்னவா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாருன்னா ஒரு சிங்கிள் கண்ட்ரியாக இருக்கக்கூடாது, ஒரு சிங்கிள் ஸ்டேட்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. அது என்னவா இருக்கக்கூடாது அப்படின்னா சஜஸ்ட் வேர்ல்டு ஸ்டேட் பட் அ குரூப் ஆஃப் ஸ்டேட்ஸ். அது வந்து ஒரு சிங்கிள் கண்ட்ரியை மைண்ட் பண்ணியோ இல்லை ஒரு சிங்கிள் கண்ட்ரி கிட்ட எல்லா அத்தாரிட்டியும் கொடுத்தோ நம்ம இருக்கக்கூடாது. அந்த ஒரு ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா எல்லா கண்ட்ரியும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தென்
வேர்ல்டு கண்ட்ரோல் பை அ சிங்கிள் கண்ட்ரி இஸ் அன் illusion அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வேர்ல்டு கண்ட்ரோல் பை அ சிங்கிள் கண்ட்ரி இஸ் அன் illusion. கண்டிப்பாக ஒரு கண்ட்ரி வந்து நான் வந்து இந்தியா, நான் வந்து எல்லா கண்ட்ரியும் ஆட்சி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாவோ, இல்லை நான் வந்து ரஷ்யா, நான் வந்து எல்லா கண்ட்ரியும் கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாவோ, அவங்க அளவுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய அதர் கண்ட்ரிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ ஒரு கண்ட்ரியால் இந்த வேர்ல்டையே வந்து என்ன பண்ண முடியுங்க, கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா அது எப்படி டெமோக்ரஸி ஆகும், அது எப்படி ஒரு வேர்ல்டு ஆர்கனைசேஷனாக ஆகும், அது எப்படி வந்து ஒரு நியூட்ரலாக இருக்கும், இருக்காது. ஸோ அது வந்து எப்போவுமே வந்து ஒரு இல்லூஷன் தான். ஒரு சிங்கிள் கண்ட்ரியோ ஒரு சிங்கிள் ஸ்டேட்டோ என்ன ஆகாது, ஒரு வேர்ல்டு ஆர்கனைசேஷனாக ஆக முடியாது. தட் இஸ் அன் இல்லூஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தென் அப்போ ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னா வேர்ல்டு வைடு சிஸ்டம் ஆஃப் ஜஸ்டிஸ், லா அண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ இதுக்கான ரெமிடியாக என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு சிஸ்டம் ஆஃப் ஜஸ்டிஸ், லா அண்ட் ஆர்டர். அதாவது வேர்ல்டு வைடு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் பொருந்தக்கூடியது மாதிரியான வேர்ல்டு வைடாக ஜஸ்டிஸ் இருக்கணும், லா அண்ட் ஆர்டர் இருக்கணும். அந்த ஒரு ஆர்கனைசேஷன் கிட்ட என்ன இருக்கணும், ஜஸ்டிஸ் அண்ட் லா அண்ட் ஆர்டர் இருக்கணும். ஸோ இது இருந்து இதை பேஸ் பண்ணி அந்த ஆர்கனைசேஷன் ஒன்று உருவாகுது அப்படிங்கிறப்ப அந்த ஆர்கனைசேஷன்னால என்ன ஆகுங்க, எல்லா கண்ட்ரியையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ரீஜனல் அண்ட் பொலிட்டிக்கல் வே ஆஃப் அச்சீவிங் ஜஸ்ட் அண்ட் லாஸ்டிங் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இப்போ வேர்ல்டு வார் 1 நடந்தது இல்லைங்களா, அதுக்கப்புறம் இந்த மாதிரி அமெரிக்காவில் மட்டும் ஒரு கண்ட்ரியில் என்ன நடந்தது அப்படின்னா இந்த மாதிரி அமெரிக்காவில் மட்டும் ஒரு வேர்ல்டு ஆர்கனைசேஷன் ஒன்று ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து அது ஓரளவு ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வேர்ல்டு வார் 2 வராமல் இருந்துச்சுங்களா, இல்லை வேர்ல்டு வார் 2வும் வந்துச்சு. அப்போ வேர்ல்டு வார் 1ல் அந்த ஆர்கனைசேஷன் கிட்ட என்ன இல்லை அப்படின்னா அதுக்கிட்ட வேர்ல்டு வைடு அத்தாரிட்டி இல்லை, அது ஜஸ்ட் ஹேஸ் அ பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி மட்டும்தான் இருந்தது அதுக்கிட்ட. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா வெறுமனே பொலிட்டிக்கல் அத்தாரிட்டியும் ரீஜனல் அத்தாரிட்டி மட்டும் நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, இந்த ஒரு வேர்ல்டு பீஸ் அப்படிங்கிற ஒரு அல்டிமேட் கோலை அச்சீவ் பண்ண முடியாது. அது வெறுமே வந்து பவர் லாஸ் தான், அத்தாரிட்டி லாஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா எல்லா கண்ட்ரியுமே ஆல் ஓவர் த வேர்ல்டு, ஈவன் அது வந்து என்ன கண்ட்ரியாக இருக்கலாங்க, பெரிய பெரிய கண்ட்ரியாக இருக்கலாம், சின்ன கண்ட்ரியாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். அந்த மாதிரி எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வேர்ல்டு ஆர்கனைசேஷன் இருக்குது இல்லைங்களா, இந்த வேர்ல்டு ஆர்கனைசேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியதாக இருக்கணும், அதுக்கான ரெப்ரசன்டேட்டிவை நியமிச்சிருக்கணும், இவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கெல்லாம் அவங்க ஒத்து போயிருக்கணும். அப்படிங்கிறப்ப இந்த வேர்ல்டு ஆர்கனைசேஷனில் எல்லா கண்ட்ரியும் என்ன ஆயிருப்பாங்க அப்படின்னா மிங்கிள் ஆகிருப்பாங்க. ஸோ அப்போ சடனாக ஒரு கண்ட்ரி மேலே இன்னொரு கண்ட்ரி போர் பண்ணுறதோ இல்லை சடனாக ஒரு கண்ட்ரியை எதிர்க்கிறதோ இன்னொரு கண்ட்ரியால் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அந்த அளவு வேர்ல்டு வைடு ஒரு ஜஸ்டிஸ் அண்ட் லா அண்ட் ஆர்டர் இருக்கக்கூடிய ஒரு வேர்ல்டு ஆர்கனைசேஷன் உருவாகணும் அப்படின்னு சொல்லி தான் நம்மளுடைய இந்த வேர்ல்டு கம்யூனிட்டியில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center. SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.